அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது அடுத்த ஒரு தலைப்பாக பார்க்க போகிறது இந்த 58வதுல பகுதி 2 பார்க்க போகிறோம். தண்டனைகளை விடுங்கள், பாவம் ஞானத்துக்கு தடை என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை. இறை நீதிக்கு முரண்பாக செயல்படுவதற்கு எப்படி ஒளி இருக்க முடியும்? மனத்தடை உள்ளவர்களிடம் எப்படி தெளிந்த சிந்தனையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலும் இருக்க முடியும்? தான் ஏற்படுத்தி கொண்ட அல்லது தன்னை தடுத்து கொண்டிருக்கும் தடைகளை கண்டு கலங்குவதால் என்ன பயன்? சுய பஞ்சாதபம் ஒருபோதும் உதவாது. தடைகளை அகற்றிக்கொள்ளும் வழியை ஆராய வேண்டும். எப்பேடுபட்டேனும் அவற்றை தகர்த்தெறிய வேண்டும். பாவங்களை நம் வகைப்படுத்தவோ பட்டியல் போடவோ முடியாது. ஒருவருடைய பார்வைக்கும் தவறாக தெரிந்த செயல் இன்னொருவருடைய பார்வைக்கு சரியாக படுகிறது. பழிவாங்கும் உணர்வோடு ஒருவர் உயிரை பறித்தால் அது கொலை. பிணிக்கொலை தாங்காமல் செத்து கொண்டிருப்பவர் மூச்சை நிறுத்துவது அது கருணை கொலை. ஒருவரை வெட்டி காயப்படுத்தினால் அது குற்றம். புற்றுநோய் கட்டியை மருத்துவர் அகற்றி அதை அறுத்து தள்ளும் பொழுது அது சிகிச்சையாக மாறுகிறது. நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் ஏதேனும் ஒரு அர்த்தம் இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது. ஒரு முறை பாவம் செய்தவர் மறுமுறை செய்யாதிருப்பது நல்லது. கோபக்காரன் அறிவை இழக்கிறான். ஆணவக்காரனும்தான். அறிவே இல்லாதிருப்பது அறிவை இழப்பது இரண்டுமே வெவ்வேறு என்றாலும் அவை அறியாமையினால் ஏற்பட்ட தடைகளே. தடைகள் மனிதனை சரியான வழியில் போகவெட்டாமல் தடுத்து கொண்டிருக்கின்றன. அறியாமையில் வழி தவறி போகிறவர்கள் ஆத்மனை வெளியே தேடுகிறார்கள். இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.